What fraction should be added to the sum of 5 3 by 4, 4 4 by 5 and 7 3 by 8 to make the result a whole number? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷன் 3 கொடுத்துட்டாங்க. சரியா? கொடுத்துட்டு இது கூட ஒரு ஃப்ராக்ஷன், ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் அதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா ஹோல் நம்பராக கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு இந்த 3 ஃப்ராக்ஷன் கூட எந்த ஒரு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணால் நமக்கு ஹோல் நம்பர் கிடைக்கும், அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஃப்ராக்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஹோல் நம்பர்னால் என்னது? கீழே டினாமினேட்டர் இல்லாமல் நியூமரேட்டர் மட்டும் இருக்கும், அதுதான் நம்ம ஹோல் நம்பர்னு சொல்லுமா? அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 3 மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை முதல்ல நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். இப்போ ஃப்ராக்ஷனாக மாற்றினா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம்? 5 × 4, 5 × 4 என்ன? 5 4 சார் 20, அது கூட இதை ஆட் பண்ணிப்போமா? அப்போ 23/4 நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இதையும் மாற்றுறோம், செகண்ட் டேர்ம் மாற்றுறோன்னா 4 5 சார் 20, 20 + 4 24/5 எழுதிக்கிறோம். அடுத்து இதை பார்த்தோம் அப்படின்னா 8 7 சார் என்ன? 56, 56 + 3 59/8, இதை 3 எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம மேலே நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வேறு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 3க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 4 5 8 3க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2வால் எடுக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருது? 40 கிடச்சிருது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம 3க்குமே டினாமினேட்டரை 40 மாற்றுறதுக்கு மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 4 இருக்கா, ஸோ அதனால் மேலேயும் கீழேயும் 10ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? பண்ணோம் அப்படின்னா மேலே இங்கே என்ன வந்துடும்? 230 வந்துடும், டினாமினேட்டர் 40 வந்துடும். அடுத்து என்ன பண்ணுவேன்? இங்கே டினாமினேட்டர் 40ஆக மாற்ற 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ மேலேயும் கீழேயும் 8ஆல் பண்ணுறேன். மேலே எனக்கு 192 கிடச்சிருது, கீழே 40 கிடச்சிருது. இப்போ இந்த தேர்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா 8 5 40, அப்போ என்ன பண்ணுவோம்? 5 டேபிளால் மேலேயும் கீழேயும் பண்ணுறோம். மேலே 295 வந்துடுது, கீழே 40 வந்துடுது. இப்போ டினாமினேட்டர் 3க்குமே சேமாக 40 இருக்கனால நியூமரேட்டர்னால் ஆட் பண்ணிக்கிறேன். 3ஐயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 717 கிடச்சிருது. கீழே அந்த 40 எழுதிடுறேன். இப்போ இந்த 717/40 ப்ளஸ் எக்ஸ் ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணும்போது அது ஹோல் நம்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆப்ஷன் மெத்தட் வச்சு செய்ய போகிறேன். ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபஸ்ட்டு 1/40, 2/40, 3/40, 4/40 கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? 717 இருக்கா, இது கூட நான் 1 ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 780/40 கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு பின்னமாக கிடைக்குமா? பாயிண்டில் தான் வரும். இதே 2/40 கொடுத்துருந்தாங்களா, அப்போ 2/40னா என்ன? நமக்கு என்ன கிடைக்கும்? 790/40 கிடைக்கும். இதே 3/40 கொடுத்துருந்தாங்களா, அதை ஆட் பண்ணோன்னா 717 கூட 3 ஆட் பண்ணோன்னா எனக்கு கிடைக்கும் 720/40 கிடைக்கும். அடுத்து 4 கொடுத்துருந்தாங்க, 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 720/40 கிடைக்கும். இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே இருக்குது, அப்போ 0ல் முடியுது. இதை நம்ம கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியும். இதையும் கேன்சல் பண்ணிடுவோம். இந்த 4 இதையும் கேன்சல் பண்ணால் என்னாகும்? 1 4 is 4, பேலன்ஸ் 3 இருக்கும். பேலன்ஸ் 3 இருக்கும். இப்போ என்ன? 8 4 32வா? அப்போ நமக்கு இது பின்னத்தில் 18 கிடைக்குதா? அப்போ நம்ம இது கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு ஹோல் நம்பராக கிடைக்கிது? 3/14. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 3/14 தான் ஆன்சர். ஓகேயா?